கிச்சன்ல இருந்து உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், பட்டை சோம்பு போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், இப்போ 4 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி சேர்த்து உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் மசால் பொடி சேர்க்குறேன். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூனு கறி மசாலா பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா பொடியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா பச்சை வாடையெல்லாம் போயிருச்சு. நான் கொதி தண்ணி ஊற்றுறேன் 1 டம்ளர். நல்லா கொஞ்சம் அதுக்கேற்ற உப்பு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் புளி தண்ணியை ஊற்றிட்டு கலக்கி நான் மூடி வச்சிடுறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. நான் அடியில் லேசாக ஒரு கிண்டி விட்டுட்டு மல்லி இலையை கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கடுத்து நான் கஸ்தூரி மெத்தியை நல்லா கசக்கி போட்டுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.